வீட்டுக்கு போனா எனக்கு என் பொண்டாட்டி தாராளு என்ன தகராறு? என் பொண்டாட்டி சொல்றா நீ எல்லாம் உசுரோட இருக்க எதையாவது வாங்கி தரு செத்து போடானா. என்னாச்சா? மானசனா இல்லையா, இனிமே நம்ம உசுரோட இருக்க கூட எதையாச்சும் வாங்கி தரு செத்து போய் 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசையும் வாங்கி தின்னேன். டேய் சாகிறதுக்கா? இட்லியும் தோசை என்ன ஷாவா வரும், பொறுப்புறன்னு பீதே வரும். சரி இதுலதே ஷாவு உள்ள ஒரு மலை கயிறாதி எடுத்து தூக்கி செத்து போய் சொல்லிட்டு கயிறு எடுத்து மரத்துக்கு போனேன். சரி ஏத்தா போத்த கயிறை கொண்டு வந்தேன். எதுக்கு? எதுக்குடா கயிறை கொண்டு வந்தா என் வீட்டுல குடும்பத்தால நானும் தொங்கி ஷாவு போறேன். ஆஹா உனக்கு ஜோடி ஆளு பார்ட்னர் கால் சேர்ந்துட்டேன். வாடா 2 பேரும் தொங்கி செத்து போய் சொல்லிட்டு 2 பேரும் போய் தொங்கணும். சரி கடைசி அவன் செத்து போயிட்டா நான் உசுரோட வந்துட்டேன். என்னாச்சு? அவன் மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனியா. நான் எதையாவது புடிச்சு தொங்கன்னு சொல்லிட்டு அவன் இதை புடிச்சு கொடுத்தோம். எதை புடிச்சுக்கிட்டு? காலை புடிச்சா இல்ல பூளை புடிச்சான்னு தெரியல. கடைசி அவனை கொண்டு வந்து நான் தின்ட்டாங்க. இனிமே நம்ம உசுரோட கூட மைக் செட் காட்ட போற ஐடியா கேட்போம். கேளு. நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஏறி மேல 2 லைன் பிடிச்சு தொங்குடா சாவுனார். நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேல 2 லைன் பிடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா தொங்குறி சாவே வரல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சடவு நான் கரண்டே வரல. நான் மாத்தி மாத்தி கம்பியை பிடிச்சிட்டு கை வலிக்க சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். என்னடா நம்ம உழப்பு இப்படி இருக்கே சொல்லிட்டு அடுத்ததுல ஒரு அங்க போன ஏகப்பட்ட தகரால். ஒருத்தர் பொண்ணு வாக்க போயிருக்கா, பொண்ணை பிடிச்சிக்கிருச்சு. பொண்ணுக்கு என்ன பேயா விசேஷம் பிடிச்சிக்கிருச்சு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சி எவ்வளவு நகை ஒரு 20 பவுன் போடுறோம்ன்றாங்க. சரி நீங்க நகையே போடாட்டாலும் பரவாயில்ல, பொண்ணு நான் கல்யாணம் பண்ண சொல்லி மாப்பிள்ளாரன்னு சொல்றேன். மாப்பிள்ளையோட அக்கா சும்மா இருக்குமா? என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பச்சியை வாங்கி கொடுத்தாத்தே கல்யாணம் பண்ணுவேன். அப்பச்சியா? அந்த மூதேவிக்கு அப்பாச்சி பைக்கு சொல்ல தெரியல. கடைசியா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கறாங்க. ஒரு மாப்பிள்ள அரசாங்கம் விழுது பாப்பா சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி இந்த மூதேவிக்கு வண்டி ஓட தெரியல. ஏன்னா இவன் நொங்கு வண்டி ஓடி தெரிஞ்சு பைக் வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவேன்? முட்டு சேர்ந்து முட்டிக்கு நிக்கிறேன். வண்டியை ஓட்டி பழகிறாயா. கட்டின ஒண்டாட்டியை கொண்டு வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை சுண்டுனா சட சடன் தெரிக்கேன். என்ன மூத்திரமா ரத்தம் தெரிக்கேன். அப்படி ஒரு பிள்ளைய கூட்டு வண்டி பின்னால உட்கார வச்சு வண்டியை பைபாஸ் ரோட்ல வண்டியை விடுவேன். வண்டி 20ல போய்கிட்டு இருக்கு. பின்னால உட்காந்து சொல்ல மாமா மெதுவா போங்கன்னு சொல்லிட்டு கையை தூக்கி தோள்பட்டையில வைக்க. தோள்பட்டையில மத்தவரை நம்மளுக்கு முள்ளு ஏறாது. எதுல? கிலோமீட்டர் கூடிய முள்ளு 20ல போனீங்க 40ல போய்கிட்டு இருப்பேன். மாமா மெதுவா போங்க 2 கை உள்ள போட்டு பாடியை கூட டச் பண்ணும். எதுக்குள்ள போட்டு 80ல போனே வண்டியை 100ல விட்டு 2 முதல் பைபாஸ் ரோட்ல பாப்பாரப்பான்னு விழுந்து கிடக்கும். இதுல பின்னால உட்கார்ந்த முதவி கீழே விழுந்து தெரியாம மயக்கத்துல ஏன் மாமா நான் தொட்டோட 40ல ஓடி அடுத்து 80ல ஓடும் அடுத்து 100ல ஓடும். இப்ப எதுல மாமா போறோம்? அடி நாதாரி முண்டை நம்ம 108ல ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்க முடியுன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்கள் நடத்தணும். அந்த காலத்துல நாடகம் பார்க்கறதுக்கு எப்படியாவது வந்தாங்க. எப்படி வந்தாங்க? பெரிய மனுஷெல்லாம் நெத்தியில விபூதி பட்டை அடித்து குங்கும திலகம் விட்டு நாடகம் பார்க்கறதுக்கு பக்தி பரவசத்தோட வந்தாங்க. அந்த காலத்துல என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் பிள்ளை பத்துச்சுன்னா எப்படி பிள்ளை எப்படி கண்ணு கூட்டி தண்டி தொட்டியில ஓட்டு ஆட்டினா தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிள்ளை பத்தாங்க. இன்னைக்கு என்னை பத்தி ஆத்தா புண்ணியவதிய பிள்ளை பக்குது எப்படி பிள்ளை எப்படி சோடா பாட்டில் தண்டி மிஞ்சி போனா சுண்டலி தண்டி இங்க ஓட்டு ஆட்டுல புள்ள வலிக்கு நடு கூட்டத்துக்கு போயிருது. இங்க தொட்டி மட்டும் சிவனையும் கிடந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம்.